வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 27 இன்றைக்கி வந்து 3 ஸ்டாக் பார்க்க போகிறோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில். பிஇஎல், டாடா கன்சியூமர், டாடா கெமிக்கல். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணி பழகுங்க. உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அக்யூரேசி வந்து 100% இருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கொடுக்குற அக்யூரேசி வந்து ஒரு 70% வந்து கம்பல்சரியாக ஒர்க் ஆகும். நீங்கள் இதில் வந்து என்ன ரியல் டைம் ட்ரேடோ என்ன எடுக்கணுமோ, உங்களுக்கு ஏதாவது வந்து ரியல் டைமில் இன்புட்டாக எடுத்து ஏதாவது ஆக்சுவல் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. நாங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பிஇஎல். ஸோ பிஇஎல் நம்ம ஆல்ரெடி வந்து என்றைக்குமே ஒரு க்ரீன் லைன் ஒரு ரெட் லைன் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ க்ரீன் லைன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் லைன் வந்து பார்த்திங்கன்னா 804 வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா, வால்யூமோட பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 810 ஃபஸ்ட்டு டார்கெட், 816 வந்து செகண்ட் டார்கெட். இது வந்து கண்டிப்பாக போகும் மேலே போகும்போது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 791 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அப்படின்னா 782 வரும், 775 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஇஎல்லோட வந்து லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்க போகிற ஸ்டாக் வந்து கேப் அப்போ கேப் டவுனும் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு, திடீர்னு ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துடக்கூடாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ் வந்து நிறைய உங்களால் கம்மி பண்ண முடியும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாடா கன்சியூமர். ஸோ டாடா கன்சியூமர் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, இதுக்கும் ஆல்ரெடி நம்ம ரெட் க்ரீன் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 721 கிராஸ் பண்ணிச்சுன்னா 726 போவோம் ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ 726லேருந்து 720 வந்து செகண்ட் டார்கெட் வந்து 730 வந்து செகண்ட் டார்கெட் போகும். இதே டவுன் சைடில் வந்து 713 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 707 போவோம். 707 கிராஸ் பண்ணிச்சுன்னா 72 போகும். ஸோ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி எய்ம் பண்ணி பாருங்கள், எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு 2-3 நாள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்டாக். ஸோ மூணாவது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ். ஸோ டாடா கெமிக்கல்ஸு வந்து பாருங்கள், நல்ல வால்யூம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் 984 கிராஸ் பண்ணிச்சுன்னா 997 வரைக்கும் போகும். 997 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 1010 போகும். ஒருவேளை லோவர் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 968 வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 956 வரைக்கும் போகும். 956 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 945 வரைக்கும் போகும். ஸோ ஆல்வேஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை எய்ம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதாவது பிரேக் அவுட் லைன்லேருந்து நமக்கு என்ன டார்கெட்டோ அதில் வந்து 50% நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸோ 3 ஸ்டாக் சொல்லியிருக்கோம். பிஇஎல், டாடா கன்சியூமர், டாடா கெமிக்கல். இதில் நான் எதிர்பார்க்குறது வந்து பிஇஎல்லும் டாடா கன்சியூமரும் நாளைக்கு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை மார்க்கெட்டில் வால்யூம் இல்லைன்னா கண்டிப்பாக நாளைக்கும் வந்து இதில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அவ்வளோதான். ஜஸ்ட் லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி 50,000னா ஆல்வேஸ் 50,000 மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஆனாலும் சரி, டார்கெட் ஆனாலும் சரி. இல்லை நீங்கள் 30,000 வச்சு பண்ணுறதா இருந்தால் 30,000 வச்சு பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக வந்து அதேமாரி ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே எடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. அதையும் மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா செகண்ட் ட்ரேட் எடுங்க. அதை தவிர வேறு எந்த ஒரு ட்ரேடு எடுக்காதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.